யூகே நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடி கார்டு இல்லைன்னு சொன்னால் வேலை பார்க்கறது கஷ்டம், அரச உதவிகளை பெறுவது கஷ்டம். அதேவேளை யூகேல நிரந்தர குடியிருப்பாளராக இருப்பது கூட கஷ்டம். எந்தவித சலுகைகளும் இல்லை, எந்தவித அரச கர்மங்களையும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி யூகே பிரதமர் சொல்லவார். இந்த புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை, அதாவது விசாவையும் தாண்டி புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை ஒன்றை யூகேல நடைமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த அட்டை எந்த நேரமும் கையில் இருக்கணும்னு சொன்னால் இல்லை. ஆனால் 2029ஆம் ஆண்டளவில் இது ஒரு வேலை செய்வதற்கு ஒரு கட்டாயமான ஒரு ஆவணமாக கருதப்படும் சொல்லி ஸ்டார்மர், அதாவது யூகேட பிரதமர் தெரிவிச்சிருக்கார். குடியேற்றம், அதாவது சட்டவிரோதமாக குடியேறவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து நிறைய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கலாம். அதில் ஒரு அங்கமாக இந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கட்டாயமாக நடைமுறைக்கு வரப்போது. இதனூடாக சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள், அதாவது இனிமேல் யூகே இந்த அடையாள அட்டை பாவனைக்கு வந்த பிறகு இந்த அடையாள அட்டை இல்லாமல் எந்த ஒரு இடத்திலையும் வேலை செய்ய முடியாது. அதனால சட்டவிரோதமாக குடிவர்றவர்கள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய அவதிகளை எதிர்நோக்க இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள வர்றவர்கள், குடியேறி வர்றவர்களுக்கு கூட நிறைய அரச கர்மங்கள் சார்ந்தோ அல்லது அரச கொடுப்பனர்கள் சார்ந்தோ இந்த டிஜிட்டல் அட்டை கட்டாயம் தேவைப்படும் சொல்லி பிரதமர் சொல்றார். ஆனா இதுக்கு எதிர்ப்புகள் அரைவாசி பேர் ஆதரிக்கிறாங்க, அரைவாசி பேர் எதிர்க்கிறாங்க. முக்கியமான எதிர்கட்சி இது தேவையில்லாத ஒரு விடயமாக கருதுது. விசா மட்டும் போதும், இப்படியான ஒரு அடையாள அட்டை நாட்டு மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா புதிதாக வந்த பிரதமர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இது கட்டாயம் சட்டவிரோதமாக வேலை பார்ப்பவர்களையும் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள வர்றவர்களையும் தடுப்பதற்கு மிக பிரதானமாக உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொல்லவார். இதில் முதல் கட்டமாக நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு, அதாவது யூகேல நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதிர்வரும் காலங்களில் இது தொலைபேசியின் ஊடாக ஒரு டிஜிட்டல் ஐடி போன்ற முறையில் பாவிக்கப்படும். அவங்க எந்த ஒரு அரச கர்மமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு அரச நல்ல உதவிகளாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரிதான், இந்த ஐடி கட்டாயமான ஆவணமாக அங்கே கருதப்படும் என்று சொல்லப்படுது. ஸோ யூகேல இருக்கிறவங்களுக்கு இதோட தெரியும் நினைக்கிறேன். அப்படி தெரியல என்று சொன்னால் யூகேட ஒஃபீஷியல் வலைதளமான அவங்களோட அரசாங்கத்தின் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்திகள் தொகுப்புக்குள்ள இது ஒரு செய்தியாக அங்கே இருக்குது. ஸோ அதை படித்து தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச உறவு நண்பர்கள் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க.